பெட்ரோல் கிடைக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியே போக முடியாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம், வேலைக்கு போக முடியாது, வீட்டில் மாட்டி தான். வீட்டில் கேஸு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? 2 கப்பலை வச்சு ஒரு வாரம் கூட ஓட்ட முடியாது. அதெல்லாம் வந்து இப்போ பியூரிஃபை ஆகி வந்துருச்சு. அது இன்னொரு 10 நாளைக்கு தாங்க, அதுக்குள்ளே அடுத்து 10 நாள் ஆயிருமே. இப்போவே ஒரு சிலிண்டர் 5000 ரூபாய் 7000 ரூபாய் அந்த மாதிரி விற்கிறாங்க. எதுக்கு 5000 ரூபாய்க்கு போய் சிலிண்டர் வாங்குறீங்க? 1500 ரூபாய்க்கு இந்த கரண்ட் ஹாட் பிளேட்டை வாங்கின சமையல் பண்ண வேண்டியது. 5000 ரூபாய்க்கு என்ன லூஸ் ஆஃப் சிலிண்டர் வாங்குறதுக்கு? இப்போ இந்த நேரத்தில் 5 லட்சம் சிலிண்டர் ரெடி பண்ணி விஜய் சவுதியில் போய் ஆர்டர் பண்ணி இங்கிட்டோ போய் வாங்கி கப்பலில் ஈரான்காரன்ட்ட பேசி ஹர்மூஸ் வழியாக அந்த இதை கொண்டு வந்து நேராக தூத்துக்குடியில் இறக்கி குடும்பத்துக்கு 2 சிலிண்டர் 2 கோடி சிலிண்டர் கொடுத்தா விஜய் தான் செய்யும். சார், கேஸ் இருந்து நீங்கள் சொன்ன மாதிரி கொரோனாவே நிறைய பேரால் சமாளிக்க முடியல. இந்த ஒரு விஷயத்தை இந்தியா எப்படி எதிர்கொள்ள போகுது? இந்தியாவில் பாப்புலேஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அது சர்வதேச சதி தான். அது கச்சா எண்ணெயில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி நல்லா சம்பாரிச்சாங்க. இப்போ 38 ரூபா இருந்து 32 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 100 ரூபா கிட்ட போகும்போது கச்சா எண்ணெய் ட்ரேடிங் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு ஸ்டாக் நைட்டில் நின்றுச்சு. அப்புறம் கோல்டு அப்படி கூட்டிகிட்டுன்னா அது கச்சா எண்ணெயில் போடுவாங்க. இப்படி ட்ரேடிங்கில் வர்றது ஃப்ளக்சுவேஷன் தான் அது. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சார், பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்தாரு, மீண்டும் லாக்டவுன் மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு, முன்னெச்சரிக்கையா இருங்க, அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. என்ன காரணம்? அப்போ மினி லாக்டவுன் மாதிரி ஏதாச்சும் ஏற்பட போதா, இல்லை லாக்டவுன் மாதிரியான சூழல் வரப்போதா? லாக்டவுன் மாதிரியான சூழ்நிலை அப்படின்னா எல்லாரையும் வீட்டில் போட்டு அடைச்சிட்டாங்க. ஆனால் அதனால் என்ன ஆச்சுன்னா, அந்த லாக்டவுனில் சில நன்மைகளும் நடந்துச்சு, சில தீமைகள் நடந்துச்சு. என்ன நன்மைகள் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறத விட என்னென்னா, எல்லோரும் முடங்கி போயிட்டாங்க வீட்டுக்குள்ளே. முடக்கி போய் இப்போ புருஷனும் பொண்டாட்டி இருக்காங்கன்னு வைங்க, ஒரு வேலைக்கு போயிட்டு சாயந்தரமாக தான் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு 6 மணி 7 மணி. அந்த 7 மணிலேருந்து ஒரு 11 மணிக்கு தூங்குறாங்க பாருங்கள். அந்த 4 மணி நேரம், காலையில் ஒரு 2 மணி நேரம், இந்த 6 மணி நேரமே ஒருத்தர் பார்த்து சகிக்க முடியாமல் பல சண்டைகள் வந்து பிரச்சனை ரொம்ப கொடூரமாக வரும். 6 மணி நேரம் தான் ஒரு புருஷன் பொண்டாட்டி பார்த்துக்கிறாங்க, பிள்ளைய பார்த்துக்கிறாங்க, எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிடும். இந்த ஒரு 4-5 மணி நேரம் தான் ஒரு குடும்பத்தில் ஒன்றா இருப்பாங்க. அந்த 4-5 மணி நேரத்துலேயே சண்டை நாரி அடிக்கும். பல வீடுகளில் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கவங்கள ஒன்றா வேணுன்னே இப்போ அடைச்சி போட்டால் எப்படி இருக்குது? 24 மணி நேரம் நீ வெளியே போகக்கூடாது, அதுவும் மாஸ்க் வேறு போட்டுட்டு இருக்கணும். அப்படிங்கிறப்ப எவ்வளோ பெரிய கொடுமையை அனுபவிச்சுப்பாங்க. பல பேர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா வெளியில் போனோம் வரணும், வெளியில் சுற்றாமல் சிறையில் இருந்த மாதிரி தானே. ஜெயிலில் அடைச்சி போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வீட்டு சிறையில் இருந்த மாதிரி தான். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு பெரிய தொல்லையாக இருந்துச்சு, பெரிய சவாலாக இருந்துச்சு. வாழ்க்கையே ஒரு சவாலாகிடுச்சு. ஏன்னா எவ்வளோ நேரத்துக்கு தான் பொண்டாட்டி மூஞ்சியை பார்த்துட்டே உட்காந்துருக்கு, பொண்டாட்டி புருஷன் மூஞ்சியை பார்த்துட்டு உட்காந்து, இது பெரிய ஒரு சவாலாக இருக்குது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு பக்கம் சில குடும்பங்களில் இப்படி போச்சு. இதில் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய சவால் தான். மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா, மாமியாரும் வீட்டுக்குள்ளே இருக்கும், வெளியே போக முடியாது. மருமகளும் அங்கே தான் இருக்கும். மாமனாரும் இருப்பார், மருமகனும் இருப்பான். இது போக வெளியே வந்து கார்பரேஷன்காரன் தொல்லை வேறு. காலங்காத்தால் வந்துடும், வந்து காய்ச்சல் பார்க்குறேன், காய்ச்சல் அடித்தா அவங்களுக்கு பிடிச்சிட்டு போயிடும், தகரம் போட்டு அடைச்சிடுவாங்க. மிகப்பெரிய ஒரு கொடூரமான வாழ்க்கை அது. 2020 பார்த்திங்கன்னா, அப்போ உங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரியுன்னா சின்ன பிள்ளையாக இருந்திருப்பீங்க, வீட்லேயே அடைச்சி போட்டிருப்பாங்க. ஸோ என்னென்னா, அந்த நேரத்தில் ஒரு 25 வயசு 30 வயசு இருந்தவங்களுக்குலாம் இப்போ 6-7 வருஷம் ஆச்சு. மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிச்சார். வெளியவும் போக முடியாது. சில பேர் தம் அடிக்கிறவன் இருப்பான், வெளியில் போய் அடிச்சு ஓடி வந்துடுவாங்க. ஆனால் கொரோனா டயத்தில் வெளியும் போக முடியாது. வெளியே போனால் கார்பரேஷன்காரன் நாய் பிடிக்கிறத விட தேடிட்டு இருப்பான் நம்மளை, எப்படா அவங்கள பிடிச்சி போடான்னு. வெளியே வேண்டா சுற்றுறான்னு சொல்லி ஒரு பக்கம் போலீஸ் தேடுது. மிகப்பெரிய கொடுமை. திகார் ஜெயில் கூட அப்படி இருக்காது, அந்தளவுக்கு அனுபவிச்சாங்க. ஆனால் ஒரே ஒரு நன்மை என்ன நடந்துச்சுன்னா, கேஸ் இருந்துச்சு. சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு, புரியுதா அவங்களுக்கு, அவங்க பாட்டு வீட்டுக்குள்ளே கிடந்தாங்க. சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ மொட்டை மாடி இருக்கோம், அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம்னா மொட்டை மாடிக்கு போயிடுவான், புரியுதா. புருஷன் பொண்டாட்டி தாங்க முடியாது, தொல்லை தாங்க முடியாதுன்னா மேலே போயிடுவாங்க. மேலே போய் அங்கிட்டு விளாவிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா கீழேயே விளாவிட்டு இருப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்க தப்பிச்சுடுவான். சிங்கிள் வீட்டில் இருக்கிறவன் அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. இப்படி இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, யாருக்காவது கொரோனா வந்துச்சுன்னா அவங்கள மட்டும் தகரம் போட்டு அடைச்சிடுவாங்க. இது ஒரு பிரச்சனை, மிக கொடுமையாக அனுபவிச்சுருந்தேன். இப்போ அதை விட கொடுமை என்னென்னா, இந்த கொரோனா வந்ததுன்னா பெட்ரோல் கிடைக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியே போக முடியாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம், வேலைக்கு போக முடியாது, வீட்டில் மாட்டி தான். வீட்டில் கேஸு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? சமையலும் பண்ண முடியாது. இது கொரோனாவை விட மிக கொடுமையான. ஆனால் வெளியே உலாவலாம், நடந்தே போகலாம்.
நடந்தே நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், சைக்கிள் இருந்துச்சுன்னா எடுத்து போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள்லாம் பேட்டி எடுக்க வரணும்னா காலையில் ஆஃபீஸில் கிளம்புனீங்கன்னா மத்தியானமாக இங்கே வந்துடுவீங்க ஒரு 2 மணி நேரம். நடந்தே வந்தீங்கன்னா அப்புறம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சாயந்தரம் ஆயிரம் 4 மணிக்கு போய் அப்புறம் எடிட் பண்ணி ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொடி நிறையா அரக்கோணத்துக்கு போனீங்கன்னா நைட்டு மிட் நைட்டில் போய் சேர்ந்துருவீங்க. நடந்தே போகலாம், இல்லை சைக்கிள், இப்படி தான் போக முடியும். ஸோ இதை தான் ஜி சொல்கிறார். அடுத்த ஒரு லாக்டவுன் வரப்போகுது அப்படின்னு தயாராக இருக்க மக்கள்னால் இதுதான். இப்படி ஒரு நிலைமை வந்தால் என்ன ஆகும்? இப்படி தான் வரப்போகுது. கேஸ் தட்டுப்பாடு வரப்போகுது. அப்போ என்ன பண்ணோன்னா இப்போ பெண்கள் அதில் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டியது இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கரண்ட் அடுப்புலாம் வந்துருச்சு, இந்த ஹாட் பிளேட்டு இதெல்லாம் வந்துருச்சா, அதில் சமையல் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த பக்கம் பெட்ரோலுக்கு டீசல் கிடைக்கலன்னு என்ன பண்ணுவீங்க? அதனால தான் இப்போ வந்து ஒரு மக்கள் ஒரு பீதியிலே அச்சத்தில் இருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு வராது, அந்தளவுக்கு வர மாதிரியான இல்லை. ரேட்டை ஏற்றி விடுவாங்க, பீதியை கிளப்பி விட்டு டிமாண்ட் ஆக்கி விட்டு ரேட்டை ஏற்றி விட்டுருவாங்க. இப்போ பீப்பா $100 கிட்டத்தட்ட போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ரேட்டை ஏற்றி விட்டு நம்மளை காசை பிடிக்கிட்டு 2வது ஒரு வண்டிக்கு 1 லிட்டர் தான் போடுவேன்னு வைங்க. புரியுதா உங்களுக்கு? காருக்கெலாம் வந்து அவ்வளோலாம் போட மாட்டோம், 10 லிட்டர் தான் போடுவோம். பைக்காக இருந்தால் 1 லிட்டர் தான் தலைக்கு. இதை போய் காலி ஆக்கிட்டு வாங்க அப்படின்னா அப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் சார், இப்போவே ஒரு சிலிண்டர் 5000 ரூபாய் 7000 ரூபாய் அந்த மாதிரி விற்கிறாங்க. எதுக்கு 5000 ரூபாய்க்கு போய் சிலிண்டர் வாங்குறீங்க? 1500 ரூபாய்க்கு இந்த கரண்ட்டு ஹாட் பிளேட்டை வாங்கின சமையல் பண்ண வேண்டியது. 5000 ரூபாய்க்கு என்ன லூஸாக போய் சிலிண்டர் வாங்குறதுக்கு? சார் எல்லாமே செய்ய முடியாது இல்லை சார்? எது ஏன் செய்ய முடியாது? அதுக்கு தனி குக்கர் இருக்குது, அதுக்கு தனி பாத்திரம் இருக்குது. அதை வச்சு அது இப்போ பண்ண வேண்டியது என்ன? எல்லாம் செய்ய முடியாது. அடுப்புன்னு அந்த காலத்தில் குச்சி விறகை பொறுக்கி போட்டு தானே எல்லாமே பண்ணாங்க. அப்புறம் ஏன் செய்ய முடியாது? உங்களுக்கு 7 விதமான அடுப்பு வேறு வேணுமா? ஏர் ஃப்ரையரில் அரிசியும் தண்ணியும் ஊற்றுனா பிரியாணியே ரெடி ஆகிடுது. அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? எதாவது போய் கரண்ட்டில் மாட்டுற மாதிரி எதாவது வாங்கி வச்சுக்க வேண்டியதான் சார். அது தெரிஞ்சு தான் டிவிக்கேல குக்கர்லாம் கொடுத்துருந்தாங்க சார். குக்கர் கொடுத்தா அடுப்பு கொடுக்கலையேம்மா. குக்கர் கொடுத்தலாம் பிரச்சனை இல்லைம்மா. கேஸ் கொடுத்தா விஜய் தான்மா வேட்பாளர். ஜெயிச்சிருவாப்புல முதலமைச்சர். இப்போ இந்த நேரத்தில் 5 லட்சம் சிலிண்டர் ரெடி பண்ணி விஜய் சவுதியில் போய் ஆர்டர் பண்ணி இங்கிட்டோ போய் வாங்கி கப்பலில் ஈரான்காரன்ட்ட பேசி ஹர்முஸ் வழியாக அந்த இதை கொண்டு வந்து நேராக தூத்துக்குடியில் இறக்கி தமிழ்நாடு முழுவதும் தலைக்கு குடும்பத்துக்கு 2 சிலிண்டர், 1 கோடி குடும்பம் வரும். 2 கோடி சிலிண்டர் கொடுத்தா விஜய் தான் சிஎம். கொடுக்க முடியுமா? யார் கொடுக்குறாங்களோ அவங்க சிஎம் ஆயிடலாம் ஃப்ரீயாக. நானே என் சொந்த காசில் போய் வாங்கி மத்திய அரசிட்ட பெர்மிஷன் வாங்கி ஹர்முஸ் வாய்க்கால். இப்போ விஜய் வீரனாக இருந்தால் அப்படி தான் செய்யணும். ஒரு கப்பலில் மேலே ஏறி நின்றுட்டு இப்படி கையை காமிச்சு நேராக சுடுங்கடா என்னையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஈரானில் போய் நான் இந்த பக்கம் வருவேன், என் மக்களுக்காக வரேன் அப்படின்னு பேச சொல்லுங்கள். பேசி அந்த சிலிண்டர்லாம் வாங்கிட்டு வந்து, இல்லை பெட்ரோல் க்ரூட் ஆயிலெலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஹீரோ, இல்லைன்னா வேஸ்ட்டு. சார் அதுபோல் இந்த ஈரான் போரில் கேஸ் தட்டுப்பாடுலாம் வந்ததுக்கப்புறமா 2 கப்பல் வந்திருக்கு, இதுக்கப்புறம் கேஸ்க்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. 2 கப்பல்ன்றது ஒன்றுமே கிடையாதுமா. 2 கப்பலை வச்சு 1 வாரம் கூட ஓட்ட முடியாது, 1 வாரம் 10 நாள் கூட ஓட முடியாது. 2 கப்பல்ன்றது பெரிய இது. அதெல்லாம் இப்போ பியூரிஃபை ஆகி வந்துருச்சு. அது இன்னொரு 10 நாளைக்கு தாங்க, அதுக்குள்ளே அடுத்து 10 நாள் ஆயிருமே. அப்புறம் இன்னும் 2 கப்பலுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்படி தான் போய்ட்டுருக்கு சார். கேஸ் இருந்து நீங்கள் சொன்ன மாதிரி கொரோனாவே நிறைய பேரால் சமாளிக்க முடியல. இந்த ஒரு விஷயத்தை இந்தியா எப்படி எதிர்கொள்ள போகுது? இந்தியாவில் பாப்புலேஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அது சர்வதேச சதி தான் அது. புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே கொரோனாவில் அப்படி தான் நிறைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருந்ததுனால பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுவும் ஒரு வகைக்கு நல்லது தான். ஏன்னா இந்தியன் பாப்புலேஷன் இப்போ தமிழக பாப்புலேஷனில் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு நல்லது தான். சிலது நல்லது நடக்கும், அது நடக்கும், கெட்டது நடக்கும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும். சார் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் 5 நாளைக்கு போரை நிறுத்துறதா பிளான் பண்ணியிருக்கோம், பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு சொல்கிறாரு. ஈரான் சைட்லேருந்து இல்லை அப்படி நடக்கலைன்னு சொல்கிறாங்க. அப்போ இதனால் ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்கா அந்த போர்? அதனால இல்லை, போர்லாம் ஸ்டாப் ஆகாது. ட்ரம்ப் இப்போ டோட்டலாக முழுமெண்டலாக மாறிட்டான்றதுனால அவன் எதாவது புலம்பிகிட்டு இருப்பான்ற மாதிரி. ட்ரம்ப்பை எவனும் வீட்டிலே குடும்பத்திலே மதிக்கிறது இல்லை ரொம்ப நாளாக. இப்போ வெளியே அவனை மதிக்கிறது இல்லை. ட்ரம்ப் சொல்கிறத யாருமே கேட்குறது. அதனால் ட்ரம்ப் சொல்கிறத ஒரு கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் ட்ரம்ப்பாக பார்த்து நிறுத்திட்டு ஓடுனா தான் உண்டு. போர் சூழலில் கேஸு அது இதுன்னு போகும்போது கோல்டு ரேட் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுது, ஏறுது இறங்குது அந்த மாதிரி. அது லோக்கல் மார்க்கெட்டில் ஷேர் ட்ரேடிங்கில் சில திடீர்னு வாங்குவான். கச்சா எண்ணெயில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி நல்லா சம்பாரிச்சாங்க. இப்போ 38 ரூபா இருந்து 32 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 100 ரூபா கிட்ட போகும்போது கச்சா எண்ணெய் ட்ரேடிங் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு ஸ்டாக் நைட்டில் நின்றுச்சு. எனக்கு கப்பல் விட்டான், கப்பல் வருதுன்னா டப்புன்னு அது நின்று டப்புன்னு அது தூக்கி கோல்டில் போடுவாங்க. அப்புறம் கோல்டு அப்படி கூட்டிகிட்டுன்னா அது தூக்கி கச்சா எண்ணெயில் போடுவாங்க. இப்படி ட்ரேடிங்கில் வர்றது ஃப்ளக்சுவேஷன் தான் அது.
சரி, திருப்பி இதுக்குமே போருக்குமே ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? தங்கத்துக்கு போருக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் போர் நடந்தால் தங்க விலை ஏறி இறங்கும். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் ஃபுல்லாக அதுலேருந்து இதில் குதிச்சிருவான். புரியுதா அவங்களுக்கு? குதிக்கும் போது இது ரேட்டு ஏறும். அப்புறம் இதுலேருந்து காசு பிடிங்கி கொண்டு போய் க்ரூட் ஆயிலில் போடுவாங்க. அதில் போட்டால் அதில் ஏறும், இதில் இறங்கும். அது சும்மா ஒரு டெம்பரவரியாக இறங்கும். திருப்பி இப்போ போர் முடிஞ்சுன்னா தங்கம் திருப்பி உச்சத்துக்கு போயிடும். சார், இப்போவே இந்த கேஸ் தட்டுப்பாடால் ஒசூரில் ஒரு ஹோட்டலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வணிக சிலிண்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மாதம் முழுக்க ஒவ்வொரு நாளைக்கு பிரியாணி ஒவ்வொன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 பேர் அந்த மாதிரி சிலிண்டரை கொடுத்து பிரியாணி வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார்? இல்லை, வச்சுருந்துருப்பான். சரி, டெய்லி பிரியாணி தரேன்றேன்ல, 100 ரூபா வருது, மாதம் 3000 ரூபா பிரியாணி நம்ம சாப்பிட்றோம். அவனுக்கு அசல் 70 ரூபா தான் வரும். அவனுக்கு நல்லது தான். 2500 ரூபாய்க்கு சிலிண்டர் கிடைக்குதுன்றது பெரிய விஷயம் தானே. அதை வச்சு அவன் ஏகப்பட்ட காசு சம்பாரிச்சிடுவான். ஸோ அது நல்ல ஐடியா தான். எப்பவுமே தமிழ்நாட்டில் இருக்கவங்க கொஞ்சம் யோசிச்சு எதாவது ஐடியா பண்ணுறதுல இந்தியாவிலே பெஸ்ட்டு தமிழ்நாடு தான். இப்போ இது போலவே முழுக்க முழுக்க மாறப்போகுதா அப்படின்னு இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என் பொண்ணை கட்டி தரேன்றாங்க. ஒரு வருஷத்துக்கு சிலிண்டர் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா என் பொண்ணை அவங்களுக்கு கட்டி கொடுத்துட்றேன். யார் கொண்டாடுறாங்க? அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இல்லை போட்டிலாம் வைப்பாங்க. வில்ல விளைச்சா பொண்ணை கொடுத்துருவோம், கல்லை தூக்குனா உருண்டை கல்லை தூக்குனா பொண்ணை கொடுத்துருவோன்ற மாதிரி எவன் வந்து வருஷம் பூரா சிலிண்டரு எனக்கு தரானோ அப்படிங்கும்போது அப்போ சிலிண்டரு சப்ளை பண்ணுறாங்களாம். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, எங்கிட்டாவது அடிச்சுட்டு போயிடுவாங்க. எவனோ புக்கிங் பண்ணி வச்சுருக்காத இவன்ட்டே வண்டி கொடுத்து மருமகனாக மாறிடுவாங்க. அப்படியும் வாய்ப்பு இருக்குது. என்ன போக போக அதோட டிமாண்டை பொறுத்து தான் இது இருக்குது. சிலிண்டரை ஒரு தெய்வம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், சிலிண்டர்லாம் வச்சு இப்போ நீ பூஜை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கோயில் கட்டி இதெல்லாம் பண்ணி அதுக்கு வந்து பூவெல்லாம் போட்டு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலிண்டரோட டிமாண்ட் ஏறினோடனே தங்கத்தோட டிமாண்ட் குறைய வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் குறையாது. தங்கம் திருப்பி ஏறி கொஞ்ச நாள் கழிச்சு, இப்போ கொஞ்சம் இப்போ சண்டைனால தங்கம் இறங்கியிருக்கு. அது முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி ஏறிடும். சார், இன்னொரு விஷயம், மத்திய அரசு பிஎன்ஜி வசதியை கொண்டு வாங்க, இல்லைன்னா கேஸ் கட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி? அது யார் கொண்டு வரணும்? மக்கள் எப்படி கொண்டு வர முடியும்? நம்மளாம் பைப்பு போட்டு இழுக்கிறதா? அரசாங்கம் தானே கொண்டு வரணும். அரசாங்கம் கொண்டு வந்தால் ஏற்றுக்குவாங்க. சார், இந்த ஒரு பிஎன்ஜி வசதியை கொண்டு வரதுக்காக தான் இதுவாக கேஸ் தட்டுப்பாடு அரசாங்கம் நடத்துதா அப்படின்ற ஒரு அரசாங்கம் இப்போ கேஸ் தட்டுப்பாடுலாம் புக் பண்ணிங்கன்னா 25 நாள் கழிச்சு வரும். முதல்லலாம் 2 நாளில் கொடுத்துருவான். இப்போ நீங்கள் இப்போ இன்னைக்கு கேஸ் வாங்கினீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா 25 நாள் கழிச்சு கேஸ் வரப்போகுது. இப்போ அதுக்கும் இல்லாமல் வாய்ப்பு இல்லாமல் போக இருக்குது சார். லாக்டவுன்னு சொல்கிறாங்க, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. லாக்டவுன்லாம் வராது. லாக்டவுன்றது அந்த லாக்டவுன் வேறு. அது வந்து வெளியில் வந்தால் கொரோனா கடிச்சிடும்னு சொல்லி மாஸ்க் போட சொல்லி ஏமாத்தினாங்க. அது வேறு. இது வந்து அப்படி கிடையாது. இது லாக்டவுனில் வெளியில் போனால் தான் கவர்மெண்ட்டுக்கு நல்லது. சாப்பிட மாட்டான், வெளியே எங்கேயா சாப்பிட்டு வந்துடுவாங்க. லாக்டவுன் வீட்டில் போட்டிங்கன்னா அப்போ வீட்டில் சமைச்சே ஆகணும். அப்போ கேஸ் இல்லைன்றப்ப புருஷன் முன்னாடிக்கு பிரச்சனை வரும், டைவர்ஸ் ஆகும், பல பிரச்சனைகள் வரும். மாமியார் மாமனாருக்கு அடிதடி வரும். இந்த பிரச்சனையை வந்து அரசாங்கமே உருவாக்காது. அதனால் அப்படி நடக்கிற வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் எச்சரிக்கையாக இருங்கன்றது தான் நம்ம சொல்கிறோம். இப்போ தேர்தல் வேலைகள் பரபரப்பாக இருக்குமா, இல்லை இந்த விஷயம் வந்து பரபரப்பாக? சோறு தானமா முக்கியம். முதல்ல தேர்தலாக இருந்தாலும் அவன் சாப்பிட்டா தானே வெளியில் போய் பிரச்சாரம் பண்ண முடியும். இப்போ விஜய் மாதிரி ஆள்லாம் 1 இட்லி தான் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 இட்லி 4 முந்திரி பருப்பு 4 பிஸ்தா பருப்பு இதுதான் சாப்பிட்றா. அவருக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் விஜய் ரசிகருக்கு சட்டி சோறு தின்னா தான் அவன் போக முடியும் மாநாட்டுக்கு கூட்டத்துக்கு. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு ஒரு கேள்வி. சரி, ஆனால் ரசிகர்கள் வேறு, விஜய் வேறு, த்ரிஷா வேறு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். அந்த மாதிரி இப்போ பாதிக்கப்பட போகிற ரசிகர்கள் தான் பாதிக்கப்படும். சமுதாயம் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.